இணைய நாளிதழ் சார்பாக மீண்டும் ஒருமுறை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்று என்னுடன் இணைந்து கொள்கின்றார் நாட்டிலே மிக பிரபல்யமாக பேசப்படும் வைத்தியத்துறையில் மிக பிரபல்யமாக பேசப்படும் இருதய சத்திர சிகிச்சை நிபுணரான டாக்டர் இலாஹி அவர்கள். டாக்டர் இலாஹியை எடுத்துக்கொண்டால் தனியார் வைத்தியசாலை மட்டுமல்லாமல் அரசாங்க வைத்தியசாலையிலே அவருக்காக மக்கள் காத்திருக்கின்ற நிலைமை இந்த நாட்டிலே காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கண்டி கொழும்பு என்று பாராமல் அவர் வடகிழக்கு மாகாணங்களுக்கும் சென்று அவருடைய வைத்திய சேவையினை விரிவுபடுத்தி வருகின்றார். மக்கள் இலாஹி அவர்களை பார்க்க வேண்டும், இலாஹி அவர்களிடம் சென்று வைத்திய ஆலோசனை பெற வேண்டும் என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற ஒரு காலம் இன்று நிலவுகின்றது. அந்த வகையிலே இன்று உலகில் மட்டுமல்லாமல் இலங்கையிலே ஆட்டிப்படைக்கின்ற ஒரு நோயாக இருதய நோய் காணப்படுகின்றது. பெரும்பாலானவர்கள் இருதய சத்திரை சிகிச்சை செய்து கொள்கின்றார்கள். நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே காணப்படுகின்றது. இது ஏன் இந்த இருதய நோய் ஏற்படுகின்றது, ஏன் இவ்வாறானவர்களுக்கு இருதய சத்திர சிகிச்சை தேவைப்படுகின்றது என்று சம்பந்தமான பல கேள்விகளை டாக்டர் இலாஹி அவர்களிடம் தொடுப்பதோடு முக்கியமாக இந்த இருதய சத்திர சிகிச்சை ஏன் இந்த நோய்க்கான முக்கியமான காரணிகள் என்ன, பொதுவாக கொலஸ்ட்ரால் எனப்படும் அந்த கொழுப்பானது சிறுவர்களுக்கு கூட இன்று வருகின்றது. இது எதனால் ஏற்படுகின்றது, இந்த நோயினை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும், உணவு மூலமாக உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்ற சம்பந்தமான கேள்விகள், அதனோடு சேர்த்து அரசாங்க வைத்தியசாலைகளில் ஏன் போதுமான அளவு இந்த சத்திரை சிகிச்சை மேற்கொள்வதற்கான வசதிகள் காணப்படுவதில்லை, அத்தோடு சேர்த்து தனியார் வைத்தியசாலைகளை ஏன் மக்கள் நாடிச் செல்கின்றார்கள், பெரும்பாலான தொகையினை செலவழித்து மக்கள் நாடிச் செல்வதற்கான காரணம் என்ன, இதற்கான மாற்று வழி என்ன. போதனா வைத்தியசாலைகள் என்று இலங்கையில் 10க்கும் மேற்பட்ட வைத்தியசாலைகள் காணப்படுகின்றது, அதாவது டீச்சிங் ஹாஸ்பிட்டல் என்று. இந்த வைத்தியசாலைகளில் ஏன் இந்த சத்திர சிகிச்சைக்கான வழிமுறைகள் இன்னும் அரசாங்கத்தினால் செய்து கொடுக்கப்படவில்லை என்ற கேள்விகளை பிரபல்ய டாக்டரும் சத்திர சிகிச்சை நிபுணருமான டாக்டர் இலாஹி அவர்களிடம் இணைய நாளிதழ் சார்பாக தொடுக்கின்றேன். மரியாதைக்குரிய டாக்டர் இலாஹி அவர்களே, உங்களை நாங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையிலே தற்பொழுது நீங்கள் இலங்கையில் பேசப்படக்கூடிய முக்கியமான இருதய சத்திரை சிகிச்சை நிபுணராக காணப்படுகின்றீர்கள். அது இலங்கையில் கொழும்பு கண்டி மாவட்டத்தை மட்டுமன்றி இல்லாமல் முழு இலங்கையிலுமே உங்களுடைய பேர் பேசப்படுகின்றது இன்று. அந்த வகையிலே இலங்கையில் இருதய நோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணமாக நீங்கள் எதனை பார்க்குறீங்க? இப்போ ஹார்ட் நோய் எடுத்துக்கொண்டா நம்ம கேட்டகரிஸ் 3 கேட்டகரிஸ்க்கு போட முடியும். ஒன்று வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஹார்ட்டில் உள்ள இரத்த நரம்பு பிளாக் ஆகி வர வியாதி. அதுக்கு தான் நாம் சொல்லுவோம் அநேகமாக பைபாஸ் பண்ணுறாங்க, ஸ்டென்ட் போடுறாங்க. அது ஒரு வியாதி. அந்த வியாதி பெரியவங்களுக்கு வர வியாதி. சாப்பாடு சுற்றி வரும், ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு வரும், சுகர் டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு வரும், ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு வரும். மற்ற சிலவங்களுக்கு அது ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கு, ஃபேமிலியில் உள்ள ஒரு வியாதி. அது ஜீன்ஸ் சம்பந்தமாக உள்ள வியாதி. அது வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ். அது ஓல்ட் ஏஜ் கேட்டகரியில் வரும். மற்ற வியாதி எடுத்தால் சின்ன புள்ளோருக்கு வரக்கூடிய வியாதி, சில்ட்ரன் பேபிஸ் மாதிரி வரக்கூடிய வியாதி. அது பிறப்புலே வர வியாதி. அதுக்கு நாம் சொல்லுவோம் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ். உதாரணமாக ஹோல் இன் த ஹார்ட், ஒரு ஏஎஸ்டி, ஹார்ட்டில் ஒரு குழி என்று சொல்லுவோம். அந்த வியாதி வந்து பிறப்புலே வர வியாதி. அது சின்ன காலத்தில் சில நேரத்துக்கு நாம் டயக்னோஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி அது மிஸ் ஆகிடும். கொஞ்சம் பெரிய புள்ளியாவினா இல்லாட்டி ஒரு அடல்ட் லைஃப்பில் டயக்னோஸ் பண்ண அந்த நிலைமையும் வரக்கூடும். மற்ற 3வது கேட்டகரி வந்து வேல்வ் வியாதி, ஹார்ட்டில் 4 வேல்வ் இருக்கு. அந்த வேலில் வர வியாதி அநேகமாக இந்த ஊரில் நாங்கள் இலங்கையில் எடுத்துக்கொண்ட ரியூமட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ரியூமட்டிக் ஃபீவர், ரியூமட்டியா, இந்த ரியூமட்டிக் ஃபீவர் சுற்றி வர வியாதி. அப்போ இந்த 3 வியாதி, 3 கேட்டகரிஸ், இதுதான் இது வந்து காமனாக நாம் காணுற வியாதி. ரேலி நாங்கள் காணுவோம். ஹார்ட்டில் சிலவங்களுக்கு ஒரு கேன்சர் மாதிரி வரக்கூடும், டியூமர் வரக்கூடும், கட்டி. அது வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து 100க்கு ஒரு 1%, 2% வரும். அநேகமாக நாம் காணுற வியாதி என்னென்னா அந்த கொரோனரி ஹார்ட் டிசீஸ். ஹார்ட்டில் இரத்த நரம்புல வர பிளாக் சுற்றி வர வியாதி. பொதுவாக இலங்கையில் தற்பொழுது அண்மை காலமாக முஸ்லீம்கள் மத்தியில் இந்த இருதய நோய், அதாவது ஹார்ட் அட்டாக் எனக்கூடிய இந்த நோயானது பரவலாக அதிகரித்து வருகின்றது. முஸ்லீம்கள் மத்தியில் இவ்வாறான நோய் அதிகரிப்பதற்கான காரணம் நீங்கள் எதுவென நினைக்கிறீர்கள்?
நான் நம்புறேன் இது அப்படி முஸ்லீம் அந்த அப்படி அப்படி சொல்ல முடியாது. அது காரணம் வந்து என்னன்னா, நாம் இப்போ அது அநேகமாக டயக்னோஸ் பண்ணுறோம். நான் முந்தி எடுத்துக்கொண்டா முஸ்லீம் கார்டியாலஜிஸ்ட் மாதிரி இருக்கல முந்தி, அநேகம் குறைவாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அது டாக்டர்ஸ் மாதிரி, ஃபிசிஷியன்ஸ் மாதிரி, சர்ஜன் மாதிரி முஸ்லீம் அந்த எங்கள் கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க. அதை சுற்றி அந்த ஃபெசிலிட்டி இப்போ அந்த பொதுமக்களுக்கு அது கிடைக்குது. அதை சுற்றி அந்த அந்த வியாதியை முந்தி இருந்திருக்கு. ஆனால் இப்போ டயக்னோஸ் பண்ணுறது அந்த 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 நிலைமைக்கு வந்திருக்கு. அந்த மற்றது அந்த அவேர்னஸ். இப்போ முந்தி ஒரு ஹார்ட் வியாதின்னா சிலவங்க பயம், டெஸ்ட் பண்ணவும் பயம், என்ஜோ செய்ய பயம். சிலவங்க அப்படியே சின்ன ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இல்லாட்டி ஒரு ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டு மருந்து எடுப்பாங்க. ஆனால் இப்போ அநேகமாக அந்த அவேர்னஸ் சுற்றி அவங்களுக்கு அதை பற்றி அந்த வியாதியை பற்றி ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கு. அதை சுற்றி அதுக்கு ட்ரீட்மெண்ட் இப்போ அவைலபிள். அந்த நான் நம்புறது அதுதான் நிலைமை. அதை சுற்றி அந்த பேஷண்ட்ஸ் மாதிரி இப்போ ட்ரீட்மெண்ட்டை எதிர்பார்த்து கொண்டு வராங்க. நம்மளோட சாப்பாடு விஷயத்தை எடுத்துக்கொண்டா சாப்பாடு நம்மளோட சாப்பாடு குவாலிட்டி மிச்சம் வித்தியாசமாக இருக்குது. அது முந்தி மாதிரி இல்லை. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் நிலைமைக்கு போயிட்டு இருக்கிறோம். சாப்பாடை பற்றி நம்மளோட கவனிப்பு மிச்சம் குறைவாக இருக்குது. இனி அது ஒரு காரணமாக இருக்கக்கூடும். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், ஸ்வீட்ஸ் கூட சாப்பிட்றாங்க, ஆயில் அநேகமாக ஆயில் சாப்பிட்றாங்க, ஃபேட் ஜாதி கொழுப்பு ஜாதி மிச்சம் சாப்பிட்றாங்க. இனி அது ஒரு ரீசன் உண்டு. மற்றது ஸ்மோக்கிங் எடுத்துக்கொண்டால் ஸ்மோக்கிங்கும் இதுக்கு ஒரு பிரதானமான காரணமாக இருக்குது. இப்போ மிச்சம் யங் லைஃப்லையும் ஸ்மோக் பண்ணுறாங்க. நாம் எவ்வளோ ஸ்மோக்கிங் பற்றி கேம்பெயின் போட்டாலும், ஸ்மோக்கிங் பற்றி நாம் அவங்களுக்கு நாலேஜை கொடுத்தாலும், ஸ்மோக்கிங் இப்போ நாம் எடுத்துக்கொண்டால் அது காமனாக இருக்குது. மற்றது வந்து மற்ற காரணம் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ், லைஃப்பில் உள்ள ஸ்ட்ரெஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல், இது ஒரு பிரதானமாக காரணம் இருக்குது. ஸ்ட்ரெஸ் நமக்கு இதை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் நாம் ஸ்ட்ரெஸ்ஸோட கோப் பண்ணக்கூடிய நிலைமையை நமக்கு நம்மளோட லைஃப்பில் கொண்டு வர முடியும் என்றால் நமக்கு நான் நம்புகிறேன் அது ஒரு பெரிய இது ரீசனாக இருக்கு. ஸ்ட்ரெஸ் நான் நம்புகிறேன் அது அநேகமாக எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயம். நம்மளோட அர்பன் லைஃப் ஸ்டைலோட, இப்போ டவுன் லைஃப் ஸ்டைலோட பார்த்தா அநேகமாக ஸ்ட்ரெஸ் காண்றோம். மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களே, அதாவது நீங்கள் இந்த சத்திர சிகிச்சை மேற்கொள்கின்ற பொழுது, அதாவது உங்களுடைய அனுபவத்தினை வைத்து இந்த இருதய சத்திர சிகிச்சைக்கு ஏதாவது வயதெல்லை இருக்கின்றதா? இந்த வயதில்லை உடையவர் தான் இந்த சத்திர சிகிச்சை செய்தால் இவர் உயிர் வாழ முடியும் என்ற ஒரு வயதில்லையை நீங்கள் தீர்மானிக்கின்றீர்களா? நீங்கள் கேட்டீங்க அந்த சாதாரணமாக ஒருவருக்கு இருதய நோய் இருக்கின்றது, அவருக்கு இருதய சத்திர சிகிச்சை பைபாஸ் செய்ய வேண்டும். அவருடைய வயதில்லையை நீங்கள் கணக்கில் எடுத்து அந்த பைபாஸை மேற்கொள்கின்றீர்கள். சாதாரண நாம் இப்போ இந்த 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 இரத்த நரம்பு பிளாக் உள்ள வியாதி நாம் முந்தி நான் ஒன்று சொல்லணும், முந்தி நாம் இதை கண்ணோம் 50-60 வயசில் அப்படி உள்ளவங்க. இப்போ நாம் அது அநேகமாக ஒரு 30-40 வயசில் உள்ளவங்களுக்கும் நாம் காண்றோம் யங் ஏஜில். ஆனால் ஹார்ட் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரியை பற்றி நாம் பேசணும்னா அது வயசு லிமிட் ஒன்று இல்லை. 85 வயசுலேயும் ஹார்ட் டெஸ்ட் பண்ணி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டு பண்ண முடியும். யங் ஏஜ், ஓல்ட் ஏஜ் அப்படி இல்லை, எந்த வயசுலேயும் நமக்கு ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ண முடியும், இதுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட்டை செய்ய முடியும். சத்திர சிகிச்சை மேற்கொண்ட பின்னர் ஒருவர், அதாவது பைபாஸ் சர்ஜரி செய்த பின்னர் ஒருவர் எவ்வாறான நடவடிக்கைகளை அவர் பின்பற்ற வேண்டும், எவ்வாறான பலவப்புகளை அவர் மேற்கொண்டு வர வேண்டும்? பைபாஸ் பண்ணின பிறகு அவருக்கு எடுக்க வேண்டிய ஒரு மருந்து இருக்கு, ஹார்ட்டுக்குள்ள மருந்து. அந்த மருந்து அவர் நடுவு எடுக்க வேண்டியும். அந்த மருந்து அது சர்ஜன் கிட்ட மாத்திரம் இல்லை, ஒரு விபி கிட்ட, ஃபிசிஷியன் கிட்ட, ஒரு ஃபேமிலி டாக்டர் கிட்ட எடுக்க முடியும். அது ஹார்ட்டுக்குள்ள மருந்து. மற்றது அவரோட சுகர்
இருந்தால் இல்லாட்டி ப்ரெஷர் இருந்தால் அதுக்கு வேண்டிய மருந்து அவர் எடுக்கணும். டயபிட்டிஸுக்கு இல்லாட்டி ஹைப்பர் டென்ஷன் ப்ரெஷருக்குள்ள மருந்து அது அவர் அப்படியே கண்டினியூ பண்ணணும். அது நிப்பாட்ட முடியாது. சுகரை செக் பண்ணி ப்ரெஷரை செக் பண்ணி மாதம் சரி ஒரு ஒன்ஸ் அ வீக் மாதிரி செக் பண்ணி அதை நெடுவு எடுக்கணும். அதுக்கு மேலே கொலஸ்ட்ராலுக்கு எடுக்க வேண்டிய மருந்து அவர் எடுக்கணும். சிலவங்கள்ட்ட கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்கக்கூடும். ஆனாலும் அவங்கள்ட்ட உடம்புட மாதிரி அந்த கொலஸ்ட்ரால் நார்மல், மற்றவங்களுக்குள்ள நார்மல் கொலஸ்ட்ரால் அவருக்கு கொஞ்சம் கூடியாக இருக்கக்கூடும். அதை சுற்றி கொலஸ்ட்ரால் மருந்து கட்டாயமாக குடிக்கணும். அது நாம் லைஃப் லாங் கொடுப்போம். அது மருந்து விஷயம். மற்றது அவரது சாப்பாடு விஷயத்தில் அவர் பத்திரமாக இருக்கணும். நாம் சொல்லுவோம் ஆயில் சாப்பாடு, கொழுப்புள்ள சாப்பாடு குறைச்சி கொள்ளணும். ஸ்மோக்கிங் அவர் விடணும். ஸ்மோக்கிங் வந்து இப்போ சுகர் உள்ளவங்களுக்கு ஸ்மோக் பண்ணினா அவங்கள்ட்ட அந்த ரிஸ்க் ஃபேக்டர், அந்த ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர் மிச்சம் கூடிடும். சொல்லி ஸ்மோக்கிங் நிப்பாட்டணும். மற்றது அவர் டெய்லி ரெகுலரி ஒரு எக்ஸசைஸ் வந்து செய்யணும். அது பெரிய எக்ஸசைஸ் செய்ய தேவையில்லை. நார்மலி வாக்கிங், சிலவங்க ஜிம்முக்கு போய்ட்டு செய்வாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வெயிட் செய்ய தேவையில்லை. நார்மலி ஒரு நாளைக்கு ஒரு ½ an hour 45 minutes மட்டும் அவர் நடக்கணும். அப்படி அது நடக்கிற வாக்கிங் அது நல்ல. அப்படி இல்லை சைக்கிளிங் செய்ய முடியும் பைசிக்கலில், அது ஒரு எக்ஸசைஸ். மற்றது வந்து ஸ்விம்மிங், அது ஒரு எக்ஸசைஸ். இதுக்கு நாம் இதுக்கு சொல்லுவோம் ஏரோபிக் டைப் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் அவர் நெடுவாக கண்டினியூ பண்ணணும். அது டெய்லி செய்ய தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு வீக்குக்கு ஒரு 3 times செஞ்சால் நல்ல. ஒரு செஷன் ஒரு ½ an hour 45 minutes அவர் செய்யணும். இனி இதெல்லாம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். டயட் கண்ட்ரோல், ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணுறது, அந்த சுகர் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது, மற்றது ரெகுலர் எக்ஸசைஸ், இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அந்த ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய ரீசன்ஸ், காரணம். இதெல்லாம் அவர் நெடுவாக கண்ட்ரோல் பண்ணணும் லைஃப் லாங். மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களே, அதாவது தற்பொழுது இலங்கையில் குழந்தைகளுக்கு அதிகமாக கொலஸ்ட்ரால், அந்த நோய் என்பது கொலஸ்ட்ரால் அதிகரிக்கப்படுகின்றது. குழந்தைகள் பருமன் அடைகின்றார்கள், கொலஸ்ட்ரால் இருக்கின்றது என்று ஒரு பரிசோதனைக்கு சென்ற பின் அந்த குழந்தைக்கு ஆலோசனை செல்கின்றார்கள் பெற்றோரிடம். இந்த குழந்தைகளுக்கு இந்த கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? இது அண்மை காலமாகத்தான் இந்த குழந்தைகளுக்கான கொலஸ்ட்ரால் இலங்கையில் அதிகரிக்கின்றது. இதற்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இப்படி நேரத்தோடு சொன்ன மாதிரி நம்மளோட அந்த லைஃப் ஸ்டைல், நம்மளோட சாப்பாடு, ஃபுட் ஹேபிட்ஸ், அதெல்லாம் இப்போ மிச்சம் வித்தியாசமாக இருக்கு. நான் முந்தி ஹார்ட் டிசீஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணால் பேஷண்ட்ஸ் மாதிரி சாதாரணமாக 50 வயசுக்கு மேலே தான் இருக்கிறாங்க. சாப்பாடு எடுத்தால் மிச்சம் பேர் பர்கர்ஸ், சாண்ட்விச்சஸ், சாசேஜஸ், இது மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போகிறாங்க. இது யங் ஏஜ்லேயே வருது. நான் நம்புகிறேன் இதுதான் இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுன்னு சுற்றி நாம் இப்போ அநேகமாக யங் ஏஜ்லேயே இந்த ஹார்ட் வியாதியை காண்கிறோம். பொதுவாக இலங்கையில் அதாவது நாட்டு வைத்தியத்தினை இந்த இருதய நோய்களுக்கு தேடிச் செல்வதில்லை. ஆனால் ஆங்கிலம் படித்த வைத்தியர்கள் கூட, அதாவது கறிவேப்பிலை எனும் ஒரு தாவரத்தினை உண்டு வந்தால் அந்த கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த முடியும் என்று பொதுவாக வைத்தியர்கள் கூட நம்புகின்றார்கள். இதனை உங்களுடைய பார்வையில் நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நாம் ஏன்னா அந்த விஷயத்தில் ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் ஒன்று இல்லை. சயின்ஸில் அப்படி ஒரு எவிடன்ஸ் ஒன்று இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன். அப்படி நம்மளோட பேஷண்ட்ஸ் மாறும் சொல்கிறாங்க. அவங்க கறி லீவ்ஸ், கரப்பிஞ்சா, மற்றது வெள்ளை வெங்காயம், கார்லிக், இது அநேகமாக சாப்பிட்டவங்க அவங்களோட கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்கு. நம்மளோட பேஷண்ட்ஸ் பார்க்க நாம் அட்வைஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த 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 கறி லீவ்ஸ், கரப்பிஞ்சால் சொல்லுவோம், அதில் கருவேப்பிலை, அதில் அந்த கொலஸ்ட்ரால் குறைக்கிற மருந்து இருக்கக்கூடும். இல்லாட்டி அப்படி நம்ம பிளட் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா நமக்கு அது எவிடன்ஸ் வருவது அது குறையுதுண்டு. ஆனால் நம்மளோட
இலங்கையில் சரி வெளிநாட்டில் சரி இதை பற்றி சயின்ஸில் ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த நினைப்புக்கு இன்னும் வந்தில்லை. அப்படி ரிசர்ச் பண்ண முடியும்னா நான் நம்புகிறேன் அதால் பெரிய பிரயோஜனம் வரும். பொதுவாக இலங்கையில் வைத்தியத்துறையை எடுத்துக்கொண்டால் அதிலும் முக்கியமாக இந்த இருதய நோய் உள்ளவர்கள் அரசாங்க வைத்தியசாலைகளை நாடாமல் தனியார் வைத்தியசாலைகளை நாடி செல்வதற்கான காரணம் என்ன? நீங்கள் ஒரு முக்கியமான வைத்திய சத்திர சிகிச்சை நிபுணர், இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் என்ற வகையில் அதனால் உங்களுடைய பதில் எவ்வாறு அமைகின்றது இதற்கு? இப்போ அரசாங்க ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலையில் அதில் ஃபெசிலிட்டிஸ் மிச்சம் குறைவாக இருக்கு. அரசாங்கத்தில் பெரிய வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. ஏன்னா அவங்க உள்ள ஃபெசிலிட்டியோட இந்த ஹார்ட் வியாதி உள்ள பேஷண்ட்ஸ் மாதிரிக்கு நோயாளி மாதிரிக்கு அவங்களுக்கு சம்பூர்ணமாக ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியாது. சிலவங்க அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து இறந்து போகிறாங்க, வியாதி ஆகுறாங்க, ஹார்ட் அட்டாக் வருது. இந்த ஹார்ட் டிசீஸ் இலங்கையில் மாத்திரம் இல்லை, மற்ற ஊர்களில் எடுத்துக்கொண்டாலும் ஹார்ட் டிசீஸ் தான் நம்பர் 1 ஆயிருக்கு. ஹார்ட் டிசீஸ் தான் காமனஸ்ட் டிசீஸ். ஹார்ட் டிசீஸ் கிளினிக்ஸ்க்கு போயிட்டா நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பேஷண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. அந்த எல்லா பேஷண்ட்ஸ் மாதிரிக்கும் அந்த ஃபெசிலிட்டியை கொடுக்க இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்குள்ள அந்த நிலைமை இல்லை. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஃபெசிலிட்டி எல்லா இடத்துலையும் இல்லை. பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கும், சாதாரணமாக கலாம்புல இருக்கு, கேண்டியில் இருக்கு, கோல்ல இருக்கு. இந்த 3 ஹாஸ்பிட்டலில் மாத்திரம் தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. சின்ன சின்ன பேபிஸ் மாதிரி சர்ஜரி எடுத்துக்கொண்டால் அதில் ரேடி ரிஜியோ ஹாஸ்பிட்டல் கொழும்புல எல்லா வெச்சுன்னு சொல்லுவோம். ரேடி ரிஜியோ ஹாஸ்பிட்டலில் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் மாத்திரம் தான் இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. இந்த நிலைமையை சுற்றி அந்த வெயிட்டிங் லிஸ்ட் செல்றதுக்கு 2-3 வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட் போகுது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய்த்து இந்த சர்ஜரியை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த நிலைமை வருது. பொதுவாக இலங்கையில் பல வைத்தியசாலைகள் போதனா வைத்தியசாலைகளாக, அதாவது டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக காணப்படுகின்றது. இவ்வாறு காணப்படுகின்ற வைத்தியசாலைகளில் ஏன் இவ்வாறான சத்திரை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லாமைக்கான காரணம் என்ன? ஹார்ட் சர்ஜரி எடுத்துக்கொண்டோம்னா ஹார்ட் சர்ஜரி வந்து ஸ்பெஷலைஸ் சர்ஜரி. ஏன்னா அதுக்கு மிச்சம் இந்த ட்ரெயின் ஸ்டாஃப் ஒன்று, டாக்டர்ஸ் மாதிரி, சர்ஜன்ஸ் மாதிரி, அனஸ்தட்டிஸ்ட் மாதிரி, நர்சிங் ஸ்டாஃப். ஸ்டாஃப் ட்ரெயின் பண்ணுறதும் அது பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா ஸ்டாஃப் நாம் ஒரு மாதம் 2 மாதம் ட்ரெயின் பண்ண முடியாது. அது பெரிய லாங் டேர்ம் ப்ரோக்ராம், வருஷ கணக்கில் ட்ரெயின் பண்ணுற ப்ரோக்ராம். மற்றது வந்து ஃபெசிலிட்டிஸ் ஹார்ட் சர்ஜரிக்கு அநேகமாக மாடர்ன் எக்யூப்மெண்ட் தேவை, மெஷின்ஸ் தேவை, மானிட்டர்ஸ், இசிஜி மானிட்டர்ஸ், எக்கோ மெஷின்ஸ், இதை மாதிரி அநேகமாக எக்யூப்மெண்ட், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட் அது தேவை. அந்த நிலைமை எடுத்துக்கொண்டால் நாம் எல்லா இடத்துலையும் அப்படி அந்த நிலைமையை கொடுக்க முடியாது. அதை விட நல்லா குறிப்பிட்ட ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஹாஸ்பிட்டல்களில் இந்த ஃபெசிலிட்டியை நாம் டெவலப் பண்ணி நாம் சொல்லுவோம் ஸ்பெஷலைஸ் சென்டர்ண்டு. அப்படி ஒரு 10 சென்டர்ஸை விட ஒரு சென்டரை நல்லா நாம் முன்னேற்றம் பண்ணி டெவலப் பண்ணி எடுக்கிறது அது காஸ்ட் எஃபெக்டிவ். மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களே, அதாவது நீரிழிவு நோய் இலங்கையை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாக காணப்படுகின்றது. இந்த நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கு அதிகமாக இருதய நோயும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக காணப்படுகின்றது. ஒரு நீரிழிவு நோய் இருப்பவர் இருதய சத்திர சிகிச்சை எவ்வாறான நிலைமையில் மேற்கொள்ள முடியும்? நீங்கள் சொன்னீங்க கிட்னி நோய், அதாவது டயபெட்டிக்ஸ் நோய் இருக்கிறவர்கள் இருதய சத்திர சிகிச்சை மேற்கொள்ளலாமா? டயபெட்டிஸ் வந்து அது டயபெட்டிஸ் வியாதி வந்து மிச்சம் காமன். நாம் பெர்சன்டேஜ் எடுத்துக்கொண்டால் பொதுவாக சொல்வார்கள் புண் ஏற்பட்டால் அது இலகுவில் ஆறாது என்று நீரிழிவு நோய் இருப்பவர்களுக்கு. ஆனால் இருதய சத்திர சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது ஒரு பாரிய புண் ஏற்படுகின்றது. அவ்வாறு இவருடைய உடல்நிலை அதுக்கு ஏற்றது மாதிரி இருக்குமா என்பதுதான் எனது கேள்வி. இப்படிதான் டயபெட்டிஸ் நாம் சாதாரணமாக டயபெட்டிஸை எப்படியும் கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம். அப்படி சர்ஜரி பண்ணணும்னா நாம் அது ப்ரிப்பேர் பண்ணி சுகரை அதிகமாக டேப்லெட்ஸால் தான் கண்ட்ரோல் பண்ணோம். அப்படி டேப்லெட்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இன்சுலின் கொடுக்கணும், இன்சுலின் இன்ஜெக்ஷன் மூலமாக. அப்படி நாம் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணி செய்ய முடியும். அந்த ஆப்ரேஷனை, அந்த பைபாஸை
அந்த பிரச்சனை வராது. அதால் நாம் அவாய்ட் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிற உண்மை தான். அப்படி டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு புண் காயுற அந்த நிலைமை கொஞ்சம் குறவு. இப்போ நம்ம சாதாரண நார்மல் டயபெட்டிஸ் இல்லாதவங்க எடுத்துக்கொண்டா அவங்களோட புண் 1 வீக்கில் 2 வீக்ஸில் காஞ்சிடும். ஆனால் சுகர் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் அதை விட டைம் போகும். ஆனால் சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஆப்ரேஷனுக்கு முந்தி. மற்ற ஆப்ரேஷன் டைமில், அந்த சர்ஜரி டைமில், ஐசியூவில் இருக்கிற டைமில் சுகரை நாம் கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்படி கண்ட்ரோல் பண்ணால் பிரச்சனை இல்லை, அந்த புண்ணை பிரச்சனை இல்லாமல் காஞ்சிடும். அது நமக்குள்ள பெரிய பிரச்சனை ஒன்று இல்லை. டயபெட்டிஸுக்கு இந்த இன்சுலின் இப்போ அநேகமாக புதிய இன்சுலின் டைப்ஸ் இருக்கு. சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். பொதுவாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இலங்கையில் 3 வைத்தியசாலைகள் தான் இந்த சத்திரை சிகிச்சைக்கான உபகரணங்கள் காணப்படுவதாக. அந்த வகையில் இலங்கையில் பல நோயாளர்கள், முக்கியமாக அதிகமான நோயாளர்கள் தனியார் வைத்தியசாலையை நாடிச் செல்கின்றார்கள். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் வெயிட்டிங் லிஸ்டிலே இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. பலர் இவ்வாறு இருந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்றது. ஒரு சிரேஷ்ட வைத்திய சத்திர சிகிச்சை நிபுணர் என்ற வகையிலே, இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் என்ற வகையிலே இதற்கான மாற்று நடவடிக்கை இலங்கையில் எதை கொண்டு வந்து இந்த இவ்வாறான நிலைமைகளை பூர்த்தி செய்யலாம் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? நான் நம்புகிறேன் இப்போ முன்னுக்கு ஃப்யூச்சருக்கு ஜெஃப்னால ஒரு யூனிட் அவங்க டெவலப் பண்ண பிளான்ஸ் இருக்குது. ஜெஃப்னால கார்டியாலஜி இப்போ இருக்குது, கார்டியாலஜிஸ்ட் மாதிரி இருக்கிறாங்க, சர்ஜன் மாதிரி இப்போ இல்லை. நான் நம்புகிறேன் இந்த வருஷத்துக்குள்ளே ஜெஃப்னா ஹார்ட் சர்ஜரி யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க, சர்ஜன் வந்து அங்கே அப்பாயிண்ட் பண்ணி அந்த நிலைமை வரும். மற்றது அவங்களோட மற்ற நெக்ஸ்ட் பிளான் வந்து குருநாயகல். இந்த குருநாயகலையும் கார்டியாலஜி யூனிட் இருக்குது, கார்டியாலஜிஸ்ட் மாதிரி இருக்கிறாங்க, என்ஜியோகம் செய்ய முடியும். குருநாயகலையும் டெவலப் பண்ணுறதுக்கு அவங்களோட பிளான் இருக்குது. நான் நம்புகிறேன் ஒரு வித்தின் 2 இயர்ஸ் மட்டும் குருநாயகலையும் பைபாஸ் யூனிட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க வரும். அது இப்போக்குள்ள பிளான்ஸில் பார்த்தா கலம்புல இருக்குது, கோலில் இருக்குது, கேண்டில் இருக்குது. இப்போ ஜெஃப்னா குருநாயகல விதின் இந்த வருஷத்தில் இல்லாட்டி வித்தின் 2 இயர்ஸில் டெவலப் ஆகிடும். மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களே, அதாவது ஒரு இருதய சத்திர சிகிச்சை நிபுணனால் ஒரு நாளைக்கு எத்தனை சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியும்? இருதய சத்திர சிகிச்சைகள் ஹார்ட் சர்ஜரி வந்து இருதய சர்ஜரி வந்து கொஞ்சம் டைம் போகுது. சாதாரணமாக 4-5 ஹவர் போகும் சில நேரத்துக்கு, அதை விடவும் போகும். அப்படி எடுத்துக்கொண்டால் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டில் 2 சர்ஜரி பண்ண முடியும். ஒரு தியேட்டர் சரி, சில யூனிட்டில் 2 தியேட்டர் இருக்கு. ஆனால் 2 சர்ஜரி பண்ண முடியும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். சில நேரத்துக்கு எமர்ஜென்சி சர்ஜரி நாம் பண்ணுவோம், அதுக்கு டைமில் இரவுலையும் பண்ணுவோம். மற்றது அநேகமாக எல்லா யூனிட்லேயும் நார்மலி சண்டே சர்ஜரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா சண்டே அந்த தியேட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு, எக்யூப்மெண்ட்டை க்ளீன் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கொள்வாங்க. ஆனால் சில நேரத்துக்கு நம்மளோட அந்த ஆப்ரேஷன் டைம் போதை சுற்றி அப்படி வீக்கெண்ட்லேயும் சர்ஜரி பண்ண அந்த நிலைமையும் வரக்கூடும். பொதுவாக ஒரு அரசாங்க வைத்தியசாலையில் கடமையாற்றும் ஒரு இருதய சத்திர சிகிச்சை நிபுணர் ஒரு தனியார் வைத்தியசாலையிலும் வேலை செய்கின்றார். அவ்வாறென்றால் ஒரு அரசாங்க வைத்தியசாலையில் வேலை செய்கின்ற ஒரு சத்திர சிகிச்சை நிபுணரினால் ஒன்றுக்கும் மேற்பட்ட சத்திர சிகிச்சைகளை மேற்கொள்ள முடியாத நிலைமை ஏற்படுகின்றதா? இப்போ நாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டாலும் சர்ஜன் அவங்க என்ன சர்ஜன் மாதிரி 3 பேர் இருப்பாங்க, 2 பேர் 3 பேர். இப்போ பெரிய ஆஸ்பத்திரியில் எடுத்துக்கொண்ட கலாம்பூர் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு 4 சர்ஜன் மாதிரி இருக்கிறாங்க. நீ சில சர்ஜன் மாதிரி டெய்லி ஒர்க் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தியேட்டர் லிஸ்ட் கொடுத்துருக்கிறாங்க, இந்த டேட்டில் தான் அவங்க ஆப்ரேட் பண்ணணும்னு. அவங்களோட அந்த சர்ஜரி இல்லாத அந்த டேட் இருக்கு, அந்த டைம் அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணுறதுக்கு. இனி அந்த நிலைமை அந்த ஃபெசிலிட்டி இன்னும் சரி என்னங்க இலங்கையில் டெவலப் ஆகலை. அப்படி டெவலப் ஆக முடியும்னா உள்ள சர்ஜன் மாதிரிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சர்ஜரி பண்ணி இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை குறைக்க முடியும். நம்மளோட ஒப்பீனியன்.
பொதுவாக இலங்கையை பொறுத்தமட்டில் உங்களுடைய பார்வையில் போதுமான அளவு இருதய சத்திர சிகிச்சை வைத்தியர்களும் இருதய சத்திர சிகிச்சை நிபுணர்களும் போதுமானதாக இருக்கும்? இப்போ உள்ள நிலைமையில மாதிரிக்கு சர்ஜன் மாதிரி இப்போ உள்ள நிலைமையில மாதிரிக்கு நான் நம்புகிறேன் சர்ஜன் மாதிரி போதும். ஃபெசிலிட்டிஸ் தான் கொஞ்சம் குறைவாக இருக்கு. தியேட்டர் ஃபெசிலிட்டிஸ், ஐசியூ ஃபெசிலிட்டிஸ் குறைவாக இருக்கு. நமக்கு அந்த தியேட்டர் ஐசியூ ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ண முடியும்னா இந்த உள்ள சர்ஜன் மாதிரிக்கு கொஞ்சம் அவங்களோட எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டை குறைக்க முடியும். பொதுவாக இலங்கையில் பல வைத்தியர்கள் உங்களை நாடி செல்லுமாறு இருதய நோயாளிகளை படிக்கின்றார்கள். டாக்டர் இலாஹி அவர்களிடம் சென்றால் பொதுவாக நம்பிக்கைக்குரியவர், அவர் மேற்கொண்ட சத்திர சிகிச்சைகள் எல்லாம் வெற்றி அளித்திருக்கின்றது என்று பல வாராக இலங்கையில் பல தேசங்களிலும் பேசப்படுகின்றது, பல ஊர்களிலும். அந்த வகையில் நீங்கள் பல ஊர்களுக்கு இப்பொழுது சென்று வருகின்றீர்கள். கிழக்கு மாகாணம், வட மாகாணம் என்று நீங்கள் செல்கின்றீர்கள். அந்த வகையிலே இந்த நோயாளர்கள் இலங்கைக்கு, அதாவது மேல் மாகாணம், கண்டி மாவட்டத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற இருதய சத்திர சிகிச்சை நோயாளர்கள் எவ்வாறான பிரச்சனைகளை எதிர்நோக்கின்றார்கள்? இப்போ இருதய நோய் நாம் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ஜியோகிராம் செய்யணும். அந்த என்ஜியோகிராம் செய்யக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் மிச்சம் குறைவாக இருக்கு. இப்போ நாம் எடுத்துக்கொண்டால் இப்போ கண்டியில் பண்ண முடியும். ஆனால் சில நேரத்துக்கு கண்டியில் ஒரு மெஷின் தான் உள்ளது. சில நேரத்துக்கு 2-3 மாதம் அந்த மெஷின் வேலை செய்யாது. அந்த பிரச்சனை இருக்கு. அவங்க அப்படின்னா கொழும்புக்கு வரணும். கொழும்புல ஃபெசிலிட்டிஸ் அநேகமாக இருக்கு. இப்போ காலியில் என்ஜியோகிராம் செய்ய மாட்டாங்க, காலியில் சர்ஜரி பண்ணுறாங்க, ஆப்ரேஷன் பைபாஸ் பண்ணுறாங்க. அந்த என்ஜியோகிராம் பண்ண கொழும்புக்கு வரணும் அவங்க. இப்போ யாழ்ப்பாணத்தை நாம் எடுத்துக்கொண்டா, ஜெஃப்னா எடுத்துக்கொண்டா, அங்கே என்ஜியோகிராம் பண்ணுறாங்க, ஆனால் அங்கே ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ என்ஜியோகிராம் பண்ணிவிட்டு பேஷண்ட்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் கொழும்புக்கு வரணும் சர்ஜரி பண்ண. இந்த பிரச்சனை இருக்கு. பைபாஸ் எடுத்துக்கொண்டா கொழும்புல தான் அநேகமாக பைபாஸ் நடக்குது. 100க்கு ஒரு 75%, 75% அதுக்கு மேலே கொழும்புல தான் நடக்குது. கண்டியில் ஒரு சர்ஜன் மாதிரி 3 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களையும் அந்த நான் சொன்ன மாதிரி தியேட்டர் ஃபெசிலிட்டிஸ், ஐசியூ ஃபெசிலிட்டிஸ் மிச்சம் குறைவாக இருக்கு. உதாரணமாக எடுத்துக்கொண்டா கண்டி சர்ஜன் மாதிரி நமக்கு சொல்கிறாங்க, அவங்களோட வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 3 years, 3 வருஷம் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க கண்டியில். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த என்ஜியோகிராம் ஃபெசிலிட்டிஸ் அங்கே அந்த ஏரியாஸில் இல்லை. என்ஜியோகிராம் பண்ணுறதுக்கு சொன்னது கேண்டியில் வரணும். கேண்டிக்கு வந்தால் கேண்டில் சொன்னது சொல்லுவாங்க மெஷின் அப்படி வேலை செய்யறதில்லை. அப்படி இல்லாட்டி வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது. என்ஜியோகிராமுக்கும் சில நேரத்துக்கு வெயிட்டிங் லிஸ்ட் வரக்கூடும். கேண்டியில் வந்து கவர்மெண்ட் செக்டரில் மாத்திரம் தான் இருக்குது, கேண்டியில் ப்ரைவேட் செக்டர் இல்லை. அதுக்கு பிறகு பேஷண்ட்ஸ் மாதிரி கொழும்புக்கு வராங்க. கொழும்பில் வந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இங்கே வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது என்ஜியோகிராமுக்கும். சொல்லி ப்ரைவேட்டாக செய்கிறாங்க. இப்போ ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஜனாதிபதி ஃபண்டால், பிரசிடென்ட் ஃபண்டால் ஹெல்ப் பண்ணுறாங்க ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு. ஆனால் என்ஜியோகிராம் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு உதவி கொடுக்க மாட்டாங்க. சில நேரத்துக்கு சாதாரணமாக என்ஜியோகிராம் பண்ணும் அந்த பரிசோதனைக்கு எவ்வளவு நிதி செலவழிக்க வேண்டி வரும் தனியார் வைத்தியசாலை? என்ஜியோகிராமுக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பேக்கேஜ் இதுக்கு என்ஜியோகிராம் பேக்கேஜ். அது வந்து 40,000 வருது, 40,000 வருது என்ஜியோகிராமுக்கு. ஆனால் இந்த பேஷண்ட்ஸ் மாதிரி இப்போ வாரண்டா, இப்போ தூரத்துலேருந்து வாரண்டா அவங்களோட செலவு இருக்குது, அந்த பிரயாண செலவு, அவங்க வந்து இங்கே தங்கணும், அவங்களோட ஃபேமிலி வரும். அதெல்லாம் எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு கொஞ்சம் இதை தாங்க முடியாத செலவாக இருக்கு என்ஜியோகிராம் செலவு பார்த்தாலும். மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களே, அதாவது இலங்கையில் பாதிக்கப்படுகின்ற நோயாளர்களுக்கு கொலஸ்ட்ரால் என்ற ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. இந்த கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், டயபெட்டிக்ஸ் போன்ற இந்த நோய்கள் கட்டுப்படுத்தக்கூடிய இருதய நோயினை இருதய நோய், அதாவது ஹார்ட் அட்டாக்கில் எவ்வாறான தாக்கத்தினை இந்த 3 நோய்களும் செலுத்துகின்றது? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணினாலும் டயபெட்டிஸ் பொதுவாக டாக்டர் அவர்களே, சாதாரணமாக திடீரென, அதாவது ஒருவருக்கு டயபெட்டிக்ஸோ அல்லது கொலஸ்ட்ராலோ அல்லது ப்ரெஷரோ இல்லாத ஒருவர் திடீரென ஹார்ட் அட்டாக் வருகின்றது, அவருக்கு எந்த நோயும் இல்லாத ஒருவருக்கு. இது எதனால் ஏற்படுகின்றது? அப்பொழுது இதன் தாக்கங்கள், இந்த 3 நோய்களின் தாக்கங்கள் ஹார்ட் அட்டாக்கில், அதாவது இருதய நோயில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றது?
ஓ அப்போ நீங்கள் சொல்கிற உண்மைதான். சில நோயாளி மாதிரிக்கு சுகர் இல்லை, அவங்களுக்கு சுகர் நார்மலாக இருக்கு, டயபெட்டிஸ் இல்லை, ப்ரெஷரும் நார்மலாக இருக்கு, கொலஸ்ட்ரால் நார்மல் லிமிட்டில் இருக்கு. அப்படி அவங்களுக்கும் வரக்கூடும். நமக்கு முந்தி சொன்ன மாதிரி சில நேரத்துக்கு அவங்களோட அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கக்கூடும், அவங்களோட ஃபேமிலியில் அந்த ஜீன்ஸில் அந்த வியாதி இருக்கக்கூடும், அந்த நிலைமை இருக்கக்கூடும். மற்றது அவங்களோட லைஃப்பில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடும். அப்படி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, ஹார்ட் டிசீஸ் வரக்கூடும். ஆனால் அநேகமாக ஹார்ட் டிசீஸ் ஹார்ட் அட்டாக் வரவங்களுக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஒன்றும் சரி இருக்கும். அப்படி இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. இனி நமக்கு சொல்ல முடியாது இந்த வியாதி இந்த 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 ரீசனை சுற்றி தான் இந்த வியாதி வருது, டயபெட்டிஸ் சுற்றி தான் இந்த வியாதி வருதுன்னு அப்படி சொல்ல முடியாது. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அநேகமாக உள்ளவங்களுக்கு அது வார சான்ஸ் கூட. உதாரணமாக சொல்லணும்னா டயபெட்டிஸ், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் 3 உள்ளவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வர அந்த சான்ஸ் மிச்சம் கூட இருக்கு. அப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு நோயாளிக்கு சின்ன வயசுலேயே வரக்கூடும். மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களே, அதாவது இலங்கையில் பேசப்படும் முக்கிய சத்திர சிகிச்சை இருதய சத்திர சிகிச்சை நிபுணராக காணப்படுகின்றீர்கள். அது தனியார் வைத்தியசாலையாக இருந்தாலும் சரி, அரசாங்க வைத்தியசாலையாக இருந்தாலும் சரி, அந்த வகையிலே பல ஊர்களுக்கும் நீங்கள் சென்று வருகின்றீர்கள். பலர் உங்களை டாக்டர் இலாஹி அவர்களை காண வேண்டும் என்ற ஆசையுடன் இருக்கின்றார்கள். இலங்கையில் அவர் ஒரு பெரிய சத்திர சிகிச்சை நிபுணர், ஆனால் அவரை சந்திக்க வேண்டும் என்று பலர் இருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவ்வாறான நோயாளர்களுக்கு நீங்கள் கூறும் உங்களுடைய விலாசத்தினையும், நீங்கள் எங்கு உங்களை சந்திக்கலாம், மிகவும் விலேசான வழி என்ன என்பதை எங்களுடைய இணைய நாளிதழ் வாசலாக கூறுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். நாம் இப்போ கொழும்பில் தான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நாம் இப்போ உள்ள நம்மளோட பிளேஸ் வந்து ஆசிரி சர்ஜிக்கல் ஹாஸ்பிட்டல், கொழும்பு நாராயணப்பேட்டையில், கிரிமண்டல மாவட்டம். இது ஆசிரி சர்ஜிக்கல் ஹாஸ்பிட்டலில் தான் நம்மளோட பேஷண்ட்ஸ் வர நான் பார்க்குறேன். நான் இங்கே டெய்லி வரேன். நமக்கு பேஷண்ட்ஸ் மாதிரி சில நேரத்துக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த டைமுக்கு தான் வரணுமென்று. நம்ம பார்க்குறதுக்கு அவங்களோட வசதியை பொறுத்த அளவில் நாம் தயாராக இருக்கிறேன். அவங்கள வேண்டிய டைமில் பார்க்குறதுக்கு வெள்ளனைக்கு பார்க்க முடியும், அந்திக்கு பார்க்கவும் முடியும். இனி சில நேரத்துக்கு தூரத்துலேருந்து வராங்க பேஷண்ட்ஸ் மாதிரி வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணி ஏர்லி மார்னிங் இங்கே வந்து நம்ம பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. இனி அப்படி நமக்கு வேண்டிய டைமில் பார்க்க முடியும், அது உண்டு. மற்றது நாம் சின்ன புள்ளோட ஹார்ட் சர்ஜரி பண்ணுறேன் லேட் ரிஜியோ ஹாஸ்பிட்டலில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். ஏன்னா அந்த சின்ன புள்ளோட அந்த சர்ஜரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலையும் செய்ய முடியாது. லேட் ரிஜியோ ஹாஸ்பிட்டலில் செய்ய முடியும், மற்றது லங்கா ஹாஸ்பிட்டலில் செய்ய முடியும். முந்தைய அப்போலோ ஹாஸ்பிட்டல், இப்போ லங்கா ஹாஸ்பிட்டல். ஏன்னா அந்த அடல்ட் சர்ஜரி மாதிரி இல்லை, சின்ன புள்ளோட சர்ஜரி பண்ணுற யூனிட்ஸ் குறைவாக இருக்கு. ஏன்னா அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கூட ஆகணும். அந்த மாதிரி பைபாஸ் சர்ஜரி பண்ணுறதுக்கு நாம் இப்போ உள்ள கம்ஃபர்டபுள் ஹாஸ்பிட்டல் வந்து ஆசிரி சர்ஜிக்கல் ஹாஸ்பிட்டல். நன்றி. மரியாதைக்குரிய இருதய சத்து சிகிச்சை நிபுணராக இலங்கையில் பிரபலியம் பற்றியும் இருக்கும் உங்களுடைய நேரத்தினை எங்களுக்கு செலவழித்து இந்த பேட்டியினை இலங்கை மக்களுக்காக தந்தமைக்கு இணைய நாளிதழ் சார்பாக உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி மரியாதைக்குரிய டாக்டர் இலாஹி அவர்களே.